அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதிபதி கொடுத்திருக்கிறாங்க. இருக்கு சார், இருக்கு. ஆமா சார், ஆமா. இந்த கேஸை இங்க டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனா ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்ச்ல இந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கறனால அதுல ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும். அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே. போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னா அது அரசுடைய பிரதிநிதி தானே, அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விதிமுறைகளை வச்சுக்க முடியாது இல்லையா? கிடையாது சார். அதனாலதான் நம்ம டிஜிபி என்ன சொல்லுது அதானே எல்லாமே. அதனாலதான் சார் நம்மளுடைய பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிஃபெண்டன்ட்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியா சேர்த்திருக்கிறோம். 4வது டிஃபெண்டன்ட்டா வந்து நம்ம டிஜிபி சேர்த்திருக்கிறோம். இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி. ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ இவங்க வந்து மாநில நெடுஞ்சாலைகள் அல்லது என்ஹெச் ஸ்டேட் ஹைவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா சார். அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா? இல்ல, அது பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது. நீதியரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவேஸா இருக்கும் பட்சத்துல எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க, நீங்க ஏதோ ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கு அது தவிர்த்தீங்க எப்படி நீங்க ஸ்டேட் ஹைவேஸ்லயோ நேஷனல் ஹைவேஸ்லயோ நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது. இருக்கு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி பேனர்லாம் வைக்க கூடாது, ஃபிளெக்ஸ் எல்லாம் வைக்க கூடாதுன்றது ஆல்ரெடி ஒரு ஆர்டராவே இருக்கு. இல்ல, அதுக்காக தான் இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர்.